உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தியனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய அருள் வரலாற்றில் நிகழ்ந்த அருட்செயல்கள், இறைவன் நிகழ்த்தி காட்டிய அருட்செயல்கள், அவரின் வாயிலாக அடியார் பெருமக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு, ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் சிவஞானம் கைவரப் பெற்றதால் திருஞான சம்பந்தர் அவர் ஆனார். அதனால் இறைவன் அவருக்கு முதலில் பொற்றாழம் கொடுத்தான். பின்பு முத்துச்சிவிகை, முத்து சின்னம், முத்து பந்தல் ஆகியவற்றையெல்லாம் இறைவனை அடியார்களுக்கெல்லாம் அவருக்கு அவருடைய அருள் ஞானத்தால் தாம் அவருக்கு இவற்றையெல்லாம் வழங்குவதை இறைவனே மற்றைய அந்தந்த தலங்களில் உள்ள அடியார் பெருமக்களுக்கும் அந்தணர்களுக்கும் உணர்த்தினார். இவ்வாறு நடைபெற்றிருக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய இன்றைய அருள் வரலாற்று பகுதியில் திருச்சிராப்பள்ளி, அதாவது காவிரி நதியின் தென்கரையில் உள்ள இந்த திருச்சிராப்பள்ளியை சுற்றியுள்ள தலங்களுக்கெல்லாம் அவர் சிவ யாத்திரை மேற்கொள்கின்றார். அப்படி செல்லும் பொழுது அவர் முதலாவதாக பட்டீஸ்வரத்திற்கு வருகின்றார். நாம் பட்டீஸ்வரம் என்றவுடனே பட்டீஸ்வரத்தில் எழுந்தருள் இருக்கும் துர்க்கை அம்மனுடைய சிறப்பினை நாம் யாவரும் அறிவோம். இங்கே பட்டீஸ்வரத்தில் உள்ள பட்டீஸ்வரர் இறைவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்திற்கு வருகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த ஆலயத்தில் ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு இறைவன் ஆற்றிய அந்த பெரும் கருணையினால் ஆற்றிய அந்த அருட்செயல் என்ன என்பதனை நாம் அறிவதற்கு முன்பு இந்த ஆலயத்தினை பற்றிய ஒரு சிறப்பு. ஏனென்றால் தற்கால வழக்கில் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுக்கு அந்த ஆலயத்தை பற்றி நாம் அனைவரும் அடிக்கடி அங்கே செல்கின்றோம். அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையில் பட்டீஸ்வரருடைய ஆலயம், அதனை பற்றிய தல வரலாறும் சிறப்புகளையும் சிந்தித்துவிட்டு பின்பு இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் அருள்பாலித்தமையையும் நாம் பக்தி செய்து உணரலாம். இந்த பட்டீஸ்வரர் வீற்றிருக்கும் பட்டீஸ்வரம் தலத்து ஆலயம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த பெயர் காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால், காமதேனுவினுடைய புதல்வியான பட்டி பூஜித்ததனால் இந்த தலம் பட்டீஸ்வரம் என்று வழங்கப்பெறுகின்றது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் 23வது சிவத்தலம் பட்டீஸ்வரம். இங்கே இறைவன் பட்டீஸ்வரர் தேனுபுரீஸ்வரர், இறைவி ஞானாம்பிகை பல்வளை நாயகியாக வீற்றிருக்கின்றாள். இந்த தலத்தினுடைய வரலாறு, காமதேனுவினுடைய புதல்வியான பட்டி பூஜித்ததனால் பட்டீஸ்வரம், இங்கே அம்பிகை தவம் செய்ததனால் இது தேவிவனம் என்றும் அழைக்கப்பெறுகின்றதாம். அது மட்டுமல்ல, இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், ராமபிரான் ராமேஸ்வரத்தில் ராமநாதரை பிரதிஷ்டை செய்துவிட்டு திரும்பும் பொழுது இங்கும் தன்னுடைய வில்லின் முனையால் கோடி தீர்த்தத்தினை உண்டாக்கி வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது. அதனால் இந்த கோயிலில் ராமலிங்க சன்னதியும் கோடி தீர்த்தமும் உள்ளது. இங்கே உள்ள சிறப்புகள் என்று பார்த்தோமேயானால், இங்கே 5 நந்திகள் உள்ளனாம். இந்த 5 நந்திகளும் சன்னதியிலிருந்து விலகியே இருக்கின்றதாம். இந்த தலத்தில்தான் ஞானசம்பந்த பெருமான் அவர் வரும் காட்சியினை, அந்த அழகினை இறைவன் பார்ப்பதற்காக, இறைவனை தரிசிப்பதற்காக நாம் செல்கின்றோம். ஆனால் இறைவன் தன்னுடைய அணுக்க தொண்டர்களை, அடியார்களை, அருளாளர்களை பார்ப்பதற்காக அவனும் வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றான் என்பதனை இந்த தலத்து சிறப்பு நமக்கு உணர்த்துகின்றது.
5 நந்திகள் இருக்கின்றன. அவை அனைத்தும் சந்நிதியிலிருந்து விலகியே இருக்கின்றன. அதாவது எந்த நந்தியும் திரும்பி பார்க்கவில்லை, ஆனால் சந்நிதியிலிருந்து விலங்கி இருக்கிறதாம். இங்கேதான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்குள்ள துர்க்கை சோழர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த தலத்தினுடைய புராணம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கின்றதாம். தமிழில் பட்டீஸ்வர மான்மியம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கும் இந்த தலத்திற்கும் உண்டான சிறப்பு. திருவாவூர் முதலிய திருப்பதிகளுக்கெல்லாம் சென்று திருப்பதிகம் பாடிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் திருவலஞ்சொலியை விடுத்து திருப்பழையாறை நோக்கினாராம். திருப்பழையாறை என்பது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ளது. பின்பு அப்பொழுது அவர் பட்டீஸ்வரத்திற்கு புறப்பட்டாராம் திருப்பழையாறையிலிருந்து. அந்த தருணத்தில் வெப்பம் அதிகமாக இருந்ததாம். அப்பொழுது ஒரு சிவபூதம் பிள்ளையார் திருமுடி மீது முத்து பந்தலை பிடித்ததாம். பிடித்து இது பட்டீசருடைய திருஅருள் என்று அந்த பூதம் எம்பிற்றதாம். அந்த முத்துப்பந்தலும் வானத்திலே தோன்றின. ஞானப்பிள்ளையார் புழாங்கிதம் கொண்டார். அடியார்கள் எல்லாம் அந்த பந்தலினுடைய கம்பினை தாங்கினார்களாம் 4 பக்கங்களிலும். காளிப்பெருமான் பட்டீஸ்வரத்தை அடைந்து சிவபெருமானை தொழுது தேவாரம் பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அதாவது இப்படி முத்துப்பந்தல் அருளி செய்தார் இறைவன் சிவபூதத்தின் வாயிலாக. அந்த பந்தலின் கீழ் இருந்து கொண்டு ஞானசம்பந்த பிள்ளையை ரசிப்பதற்காகவோ என்னவோ இறைவன் அவர் அங்கு வரும் பொழுது தன்னுடைய குழந்தை எவ்வாறு நிழலில் இளைப்பாறிவிட்டு அவன் வரும் அந்த ஒரு அழகினை காண்பதற்காக நந்தியை விலகி இருக்க சொன்னாராம் நம்முடைய பட்டீஸ்வரர். நந்தியம்பெருமான் சைவ மார்க்கத்திற்கு குருமுதல்வராக வீற்றிருக்கின்றார். இறைவன் சிவ ஆகமங்களை இறைவிக்கும் பின்பு நந்தியம்பெருமானுக்கும் ஓதி அருளியதாக நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த ஒரு செய்தியை நாம் சிந்திக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் இவர்களை போன்ற அருளாளர்களுக்கெல்லாம் நந்தியம்பெருமான், அதாவது இவர்கள் நந்தியம்பெருமான், இவர்கள் சிவ ஆகமங்களை கற்று தேர்ந்தவர்கள், சிவலோக பதவி கிடைக்கும் ஒரு தகுதியுடையவர்கள் இவர்கள் என்று அவர் இவர்களுக்கு அத்தாட்சி கொடுத்து இறைவனுக்கு அனுப்ப ஒரு அவசியம் இல்லை. இவர்களெல்லாம் அந்த நிலையெல்லாம் கடந்தவர்கள். நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு அவர் குரு முதல்வராக இருந்து திருக்கைலாயத்தின் வாயிலில் எந்தெந்த மானிட உயிர்கள், எந்தெந்த உயிர்கள் எல்லாம் சிவலோக பதவி கிட்டும் அளவுக்கு பக்குவம் உடையவதாக இருக்கின்றன, ஆணவ மலம் ஒடுங்கப்பெற்றதாக இருக்கின்றது, பரிபக்குவ நிலையை அடைந்ததாக இருக்கின்றது, மலபரிபாகம் அடைந்த உயிர்களாக இருக்கின்றது என்பதனை எல்லாம் நந்தியம்பெருமான் மற்ற உயிர்களுக்கு அவர் அதை ஒரு அளவுகோல் வைத்து அவர் நிலைநிறுத்துவார். ஆனால் ஞானசம்பந்தர் போன்றவர்களுக்கு அது தேவையில்லை அல்லவா? அதை ஒரு குறிப்பிடுவதற்கு கூட இப்படி ஒரு அருட்செயலை இறைவன் நிகழ்த்தி இருக்கலாம். அப்படி பட்டீஸ்வரத்தில் இறைவன் முத்துப்பந்தலை அருளுகின்றார் ஞானசம்பந்த பெருமானுக்கு. அவர் இந்த திருச்சிராப்பள்ளியை சுற்றியுள்ள பல தலங்களுக்கும் செல்லுகின்றார் அல்லவா? அது எந்தெந்த தலங்கள் என்றால், திருவாலந்துறை, இது திருச்சிராப்பள்ளிக்கு சுமார் 7 மைல் தொலைவில் உள்ளதாம். திருமுக்கீச்சரம், திருதவத்துறை, திருநெடுங்களம், இது தற்போது திருநெட்டாங்குளம் என்று வழங்கப்பெறுகின்றது, திருவெண்ணி, திருப்பருதி நன்னியமம், திருப்பருதி நன்னியமம், திருவிரும்பூனை, திருவரதை பெரும்பாழி, திருச்சேரை, தென் திருப்பத்தூர், திருக்குடமுழக்கு, திருக்குடந்தை கீழ்கோட்டம், திருக்குடந்தை காரோணம். இந்த திருக்குடந்தை கீழ்கோட்டமும் காரோணமும் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோயிலை குறிக்குமாம். குடந்தை காரோணம் என்பது காசி விஸ்வநாதர் கோயிலாகுமாம். இப்படி இந்த தலங்களுக்கெல்லாம் செல்லும் ஞானசம்பந்த பெருமான் திருநடுங்கடம் என்ற ஒரு தலத்திற்கு வருகின்றார் அல்லவா? இந்த தலத்தில் அவர் பாடி அருளி செய்த பதிகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருநெடுங்கடம் பதிகம். இந்த திருநெடுங்கடத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், வங்கிய சோழ மன்னனுக்கு இறைவன் அருள் புரிந்த தலம். இடர்களையும் பதிகம் பாடப்பெற்ற இடம்தான் இந்த திருநெடுங்கடம்.
சுந்தரர் பெருமான் படுதுயர் களையாய் என்று ஒரு பதிகம் பாடியிருந்தார். அந்த பதிகமும் இந்த ஞானசம்பந்தர் திருநெடுங்கடம் என்னும் தலத்தில் அருளி செய்த மறைவுடையா என்ற இந்த பதிகமும் இடர்கழியும் பதிகம் என்று வழங்கப்பெறுகின்றது. நம்முடைய உரையாசிரியர் நடராஜன் ஐயா இந்த 2 பதிகங்கள் மற்றும் நமச்சிவாய திருப்பதிகங்களை எல்லாம் பாடுபவர்களுக்கு நலிவுகள் நீங்கும், இடரானது களையப்படும், இன்பம் பெருகும், அடியார்கள் பாராயணம் செய்து இறைவனை பக்தி செய்தார் என்று சொல்லியிருக்கின்றார். திருப்பாற்றுரை பெருமான் மீது பதிகம் பாடிய பிள்ளையார் திருநெடுங்கடம் போய் இந்த இடர்கழியும் பதிகத்தை பாடுகின்றார். இந்த பதிகம் பழந்தக்கராகம் பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த திருநெடுங்கடம் பதிகம். திருச்சிற்றம்பலம். இங்கே இறைவன் நித்திய சுந்தரர், இறைவி ஒப்பில்லா நாயகி. பொதுவாக வில்வம் இறைவனுக்குரிய சிறப்பு பொருந்திய அர்ச்சனை பத்திரமாகும். ஆனால் இங்கே அந்த வில்வ மரமே தலவிருட்சமாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பு. திருச்சிற்றம்பலம். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பீரை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசின் நல்லால் கூரை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நீரை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்து எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தீனை தனையாமிடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல்லாடல் பேநீரா பகலும் நீனை தெழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வேழவெண் கொம்பு ஓதித்த மாலும் விளங்கிய நான் முகனும் சூழையெங்கும் நேடாங்கோர் சோதியுள் ஆகி நின்றாய் கேழல் வெண் கொம்பணிந்து பெம்மான் கேடில்லா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையார் நெடுங்களம் மேயவனே நீடவல்லவார் சடையான் மேய நெடும் களத்தை சோடர் வாழும் மாமருகில் சிறபுற கோணலத்தார் நாடவல்ல பனுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம். திருத்தணி சுவாமிநாதன் ஐயா இந்த பதிகத்தை இந்த பண்ணில் வெகு அழகாக பாடியிருப்பார். அதனையே அடியேன் இங்கே பாடியிருக்கின்றேன். இடர்களையும் திருப்பதிகம் அடியார்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி நீழலில் தாம் எப்பொழுதும் தங்கும் ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்க பெற வேண்டும். அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க பெற்றால் இடரானது நம்மை விட்டு நீங்கி போகும் என்பதனை உணரும் விதமாக இந்த பதிகத்தை ஓதி கற்பார்கள். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் அவர்களுடைய இடர்களையாய் நெடுங்களத்தில் வீற்றிருப்பவனே, தலைவனாக இருப்பவனே
இறைவனே என்று பாடுகின்றார் ஞானசம்பந்த பிள்ளை. பெருமையாக போற்றப்படும் மறையை உடையவனே, தோல் ஆடையை அணிந்திருப்பவனே, அழகிய சடையின் மேல் பிறைச்சந்திரனை பெற்றுள்ளீர். உம்மை பேசி புகழ்வதல்லாமல் வேறு செய்யத்தக்கது ஒன்றுமே இல்லை. குறைகளை உடையவர்களாயினும் அவர்கள் செய்த குற்றங்களை கருதாது உயர்ந்து விளங்கும் நின் கருணை திறத்தினால் அருள் புரிபவர் தாங்கள். உம்மை வணங்கி போற்றும் கொள்கையினால் நிறைவுடையவராக விளங்கும் அடியார் பெருமக்களின் இடரை களைந்து அருள் புரிவீராக. எல்லோருடைய இடர்களையுங்கள் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் கேட்கவில்லை. குற்றங்களை கருதாது உயர்ந்து விளங்கும் நின் கருணை. எல்லோரிடத்திலும் குற்றங்கள் இருக்கும், அதனை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய், அது உன்னுடைய கருணை. அப்படிப்பட்ட அருளை புரிபவர் நீங்கள். எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையரிடம் மிகுந்த ஒரு பாசத்துடனும் ஒரு நயத்துடனும் தன்னுடைய காரியத்திற்காக அது அந்த தாய் தந்தையரிடம் போய் தன்னுடைய அந்த ஒரு மழலையினையும் அழகையும் காட்டி அது ஒரு பலனை எதிர்பார்க்கும். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அடியார்களுக்காக, அவருக்காக அல்ல, அடியார்களுடைய இடர்களைவதற்காக இறைவனிடம் முதல்ல என்ன சொல்லுகின்றார்? எல்லாருக்கும் அடியார்களுக்கும் குற்றம் இருக்கிறது, ஆனால் அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்பவன் அல்லவே, நீ ஏனென்றால் நீ கருணையாளன் அப்படின்னு சொல்லிவிட்டு உம்மை வணங்கி போற்றும் கொள்கையால் நிறைவுடையவராக விளங்கும் அடியார் பெருமக்கள். அதனால் அவர்களிடம் உள்ள நல்ல விடயங்களையும் எடுத்து சொல்லி அவர்கள் உன்னை வணங்கி போற்றுகின்றார்கள். ஆகையினால் மற்றைய விடயங்களில் குற்றம் குறை இருப்பினும் இறைவனை வணங்கி துதி செய்வதில் அந்த கொள்கையில் மாறுபாடில்லாத அந்த அடியார்களை இந்த அருளாளர்கள் எல்லாம் அவர்கள் காப்பாற்றுவார்கள், குருவாக வீற்றிருந்து காப்பாற்றுவார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இதன் மூலம் உணர்த்துகின்றார். கொள்கையால் நிறைவுடையவராக இறைவனை பேணி போற்றி பக்தி செய்வதில் அந்த கொள்கையில் நிலையாக இருப்பவர்தான் ஒரு அடியார். அப்படிப்பட்டவரை அடியார்களை அவர்களுடைய இடரை களைந்து அருள் புரிவாக என்று சொல்லி, கனைத்து எழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடற்றில் வைத்த. திணை அளவு, அதாவது ஒரு கடலில் இருந்து திரண்டு வந்த அந்த நஞ்சு என்பது எவ்வாறு இருக்கும், அந்த நஞ்சினை திரட்டி எப்படி திணையளவு உன்னுடைய கண்டத்தில் வைத்தாய் என்று சொல்லுகின்றாரே, அப்படி அந்த நஞ்சினை திரட்டி கொடுத்தவர் தான் நம்முடைய ஆலால சுந்தரர். அதனால்தான் அவருடைய பெயர் ஆலகால சுந்தரர் என்பது திருக்கைலாயத்து. அப்படி இறைவனுக்கு அணுக்கு தொண்டராக இருந்தவர் சுந்தரர் பெருமான். அதன் பிறகுதான் அவருக்கு இறைவனுடைய திருவிளையாடலின் காரணமாக அவர் பூவுலகில் பிறந்து திருஆரூரராக பூவுலகில் பிறந்து நமக்கெல்லாம் யோக மார்க்கத்தில் இறைவனோடு எவ்வாறு ஒன்றி இருந்து பக்தி செய்து அவனை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இங்கே வந்தவர் சுந்தரர் பெருமான். அப்படி அந்த சுந்தரர் பெருமான் தான் அந்த நஞ்சினை திரட்டி கொடுத்தாராம் இறைவன். அவர் அந்த நஞ்சினுடைய அந்த தீவிரத்தை அதனை ஒரு திணையின் அளவு குறைத்த இறைவன். அப்படி அதனை சிறிதளவு ஆக்கி அதை தன்னுடைய மிடற்றில் கண்டத்தில் கொண்ட தேவனே, நெடுங்களத்தில் உறையும் பிரானே, நின்னை மனத்தால் நினைத்து பாடி பரவசம் கொண்டு ஆடிப்பாடி பகலும் இரவும் பணியும் அடியார்களின் இடரை களைவாயாக. ஒரு காலகால விடத்தையே அதனுடைய தன்மையை குறைத்து அதனை தன்னுள் விடற்றில் அடக்கிய இறைவன் என்றால் அவன் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன். அத்தகைய இறைவனை உங்களுடைய இடர்கள் மலை போல இருந்தாலும் அவனை பணிமின்கள் என்று ஞானசம்பந்தர் இதில் நமக்கு சொல்லாமல் சொல்லுகின்றார். அப்படி பணிந்தீர்கள் என்றால் அத்தகைய உங்களை போன்ற அடியார்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகின்றேன், உங்களுடைய இடர்களை போக்கும்படி. எப்படிப்பட்ட அடியாராக நீங்கள் இருக்க வேண்டும்? இரவும் பகலும் ஆடி பாடி இறைவனை பணியுங்கள், பணிமின்கள் என்று சொல்கின்றார். நின் அடியே வழிபடுவான் நிமலா, நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடங்கற் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய்.
உன்னுடைய பொன்னடியில் அதனையே தன்னுடைய சிந்தையை வைத்து பூவோடு உன்னை பூக்களினால் அர்ச்சிப்பதற்காக அதனை எல்லாம் கொய்து மாலை தொடுத்து உனக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் உன் திருக்கோயிலை சுத்தம் செய்வதற்காகவும் நீரினை சுமக்கும் அந்த அடியார்கள் அவர்களுடைய இடரை களைவாயாக என்று சொல்லுகின்றார். மலை புரிந்த மன்னவன் தன் மகனை ஓர்பால் மகிழ்ந்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடையா. ஒரு பக்கம் உமையம்மை, இன்னொரு புறத்தில் கங்கையை நீ தாங்கி இருக்கின்றாய். தலை புரிந்த பலி மகிழ்வாய், தலைவா நின் தாழ் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய். உன்னுடைய தாழ் நிழலின் கீழே நிலை கொள்ளத்தக்க மனப்பக்குவமும் பக்தியுடைய அடியார்களை அவர்களுடைய இடரை களைவாயாக. நில்லா அன்பினோடும் தலைவா நின் தாழ்நிழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் என்று உன்னுடைய கடலை தொழுபவர்கள் வணங்கி அதனை தன்னுடைய தலைமேல் தாங்கும் அடியார்கள் அவர்களுடைய இடரை களைவாயாக. ஆதி தேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. தங்களை மிகுந்த மகிழ்ச்சியால் ஆடியும் பாடியும் போற்றும் அடியார்களின் இடரை களைவீராக. எம்பெருமான் அணிந்த நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இறைவனுக்கு பூக்களினால் அர்ச்சனை செய்யும் அடியார்கள், நீர் சுமக்கும் அடியார்கள், அவன் திருவடி நீழலிலேயே தன்னுடைய சிந்தையை நிலைநிறுத்தும் அடியார்கள், இறைவனுடைய திருநீறு கொண்டவர்கள், அந்த அடியார்களுடைய இடரை களைவாயே இறைவனே. அவன் எங்கே இருக்கிறான்? நெடுங்களத்தில் இருக்கின்றான். அவன் எத்தகைய சிறப்புகள் உடையவன்? கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாக கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே. உமையம்மே ஒரு பாகத்தில் கூறாக கொண்டாய். தீ காற்று திருமால் ஆகிய மூன்றினையும் இணைத்து ஒரு அம்பாக்கி அதனை செலுத்தி முப்புறங்களையும் ஏறி ஊட்டினாய். ஒரு அம்பினுடைய வேகத்திற்கு காற்று வேண்டும். அங்கே சக்தியாக திருமால் இருக்கின்றார். அதாவது அதுபோல அக்னி, அது அதனுடைய சக்திக்கு அக்னியும் தேவைப்படுகின்றது. இப்படி இந்த மூன்றையும் இணைத்து ஒரு அம்பாக்கி அதனை செலுத்தி முப்புறங்களை எரியூட்டினாய். இடபத்தையும் கொடியாக கொண்டாய். அத்தகைய இறைவனையே உன்னை திருநீர் அணிந்த அடியார்கள் வணங்கினார்கள் என்றால் அவர்களுடைய இடரை நீ களைவாயாக என்று சொல்லுகின்றார். இரா பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. உன்னுடைய கேடு இல்லாத பொன் அடியின் நீழல் வாழ்வார். அந்த திருவடியின் நிழலிலே, அந்த நிழலின் கீழ் இருப்பவர்கள் திருவடி நீழலில் வாழ்பவர் என்று சொல்லப்படுகின்றார். அவர்களுடைய இடர்களையாய் நின் அடியை நெஞ்சில் வைப்பாருடைய இடர்களையாய். இத்தகைய இந்த பாடல்கள் ஞானசம்பந்தன் அருளி செய்த பனுவல் மாலை, இவற்றை இந்த பாடல்கள் 10னையும் பாடவல்லார் அவர்களுடைய இடர் நீ களைவாய். அவர்களுடைய பாவம் பறையுமே, பாவமானது கழிந்து விடுமே என்று ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தினை நிறைவு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம். பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல் பெற்றார். பின்பு திருநெடுங்களத்தில் அருமையான இடர்களையும் பதிகத்தை அடியார்களுக்காக பாடிச் செய்தார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அடுத்ததாக அவர் செய்யும் அருள் திருவிளையாடல் தன்னுடைய தந்தைக்காக. அவருடைய தந்தையான சிவபாத இருதயர் வேள்வி செய்யும் காலம் நெருங்கலாயிற்று. அதனால் அதற்கு பொருள் தேவை. உலக நன்மைக்காக அவருடைய குல தர்மத்தின் நிலைநிறுத்துவதற்காக அவர் வேள்வி செய்ய வேண்டும். அதற்கு பொருள் இல்லை. அதனால் பொருள் தேவை என்று சொல்ல ஞானசம்பந்த பெருமான் திருஆவடுதுறை கோயிலுக்குள் செல்லுகின்றார். அங்கே பதிகம் பாடுகின்றார். அதாவது எந்த ஒரு விண்ணப்பம்னா என்றாலும் அவர் இறைவனிடம்தான் அவர் வைக்கின்றார். அவருடைய தன்முனைப்பின் காரணமாக ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, சுந்தரர் பெருமானோ, மாணிக்க வாசகரோ எந்த ஒரு அருட்செயலியும் செய்ய மாட்டார்கள். அது அவர்களுக்காகவோ இல்லை மற்ற அடியார்களுக்காகவோ. அதனால் நீள் நிதி வேண்டினார்க்கு ஈவதும் ஒன்றும் அற்றிலேன், உன்னடி அல்லது வேறு ஒன்றும் அறிகிலேன் என்று சொல்லி இறைவனுக்கு தமிழ் மாலை சாத்துகின்றார். உடனே சிவபெருமானுடைய திருவருளினால் ஒரு சிவபூதம் வந்து திருஆவடுதுறை அந்த கோயிலில் உள்ள பலிபீடத்தில்
1000 பொன் கொண்ட ஒரு கிளி, பொற்கிளி, அதாவது ஒரு பை, அதை என்னை பொற்கிளி என்றுதான் சொல்லுவார்கள் சங்கத்தமிழில். பொன் முடிப்பு அதனை வைத்துவிட்டு செல்கின்றது. உடனே பிள்ளையார் திருமுன்னே வந்து, இது பொற்கிழி, அதாவது எடுக்க எடுக்க பொன் குறையவே குறையாது என்று, இது உமக்கே சொந்தம், சிவபிரானால் அருளப்பெற்றது என்று சொல்லி ஞானசம்பந்தரிடம் கொடுத்துவிட்டு அது சென்று விட்டதாம். உடனே இறைவனுடைய திருவுருளை எண்ணி வியந்து பூமியில் விழுந்து வணங்கினார் ஞானசம்பந்த பெருமான். பிள்ளையாருக்கு அதனை தந்து அவரை சீர்காழிக்கு அனுப்புகின்றார். அதன் பிறகு திருக்கோழம்பம், திருவைகமாடக் கோயில், திருநல்லம், திருவழுந்தூர், திருத்துருத்தி, மூவலூர், திருமயிலாடுதுறை, திருச்செம்பொன்பள்ளி, திருவிழநகர், திருப்பரியலூர், திருவேட்டக்குடி முதலிய திருப்பதிகளுக்கெல்லாம் செல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அவர் அதுக்கு அடுத்ததாக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவரோடு உடன் வருபவர், யாழில் அவருடைய பதிகங்களை எல்லாம் மீட்பவர். அவருடைய மனைவியார் அந்த பதிகங்களை இசையால் பாடுகின்றார். இவர்கள் மூவரையும் நடுநாயகமாக கொண்டு ஒரு திருவிளையாடல். அந்த திருவிளையாடலை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். அதற்கு முன் திருஆவடுதுறையில் ஞானசம்பந்த பெருமான் இறைவனை பாடி அருளி செய்தமை, அதன் வாயிலாக சிவபூதம் அவருக்கு அவருடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக பொற்கிளி கொடுத்தது. அந்த பதிகத்தை பார்த்து நாம் சிந்தித்துவிட்டு இன்றைய பகுதியை நிறைவு செய்வோமாக. இந்த பதிகமானது காந்தார பஞ்சமம் பண்ணில் அமைந்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் மூனகளல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் மூனகளல் விடுவேனல்லேன் தாளிளம் தடம் பூனல் தயங்கு சென்னி போலிளமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மா புனல் விரினரும் கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ எம்மையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாதென்னா கைமல்கு வரிசிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியள முனிந்தவனே இதுவோ எம்மையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே அலை புனல்லாவடு துறையமர்ந்த இலை நுனை வேல் படை எம் இறையை நலம் மிகு ஞான
சம்பந்தன் சொன்ன விலை உடையருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். மாசிலாமணீஸ்வரரும் ஒப்பில்லாமுலையம்மையும் வீற்றிருக்கும் திருஆவடுதுறை. இந்த பதிகத்தை பாடிய பின்னர்தான் அவருக்கு பொற்கிழியை சிவபூதம் வந்து பலிபீடத்தின் அருகில் வைத்ததாக ஐதீகம் இருக்கின்றது. இந்த பதிகத்தில் என்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதனை ஒவ்வொரு பாடலிலும் அவர் சொல்லுவார். ஈவது இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்றும் எமக்கு இல்லையேல் அதுவே உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. என்னை ஆள்பவன் நீ மட்டுமே. அது மட்டுமல்ல, மற்ற எவை எல்லா பொருட்களும் அற்பமானவைதான். இந்த தமிழ் மாலை மட்டும்தான் உயர்ந்தது, விலை உடை அருந்தமிழ் மாலை. ஏனென்றால் இதுதான் வினையினை நீங்க செய்யும். விண்ணவர் வியனுலகத்திற்கு உயிர்களானவர் முன்னேறுவர். அதனால் இந்த நிலமிசை நிலையிலரே, உங்களுடைய அந்த சிந்தையை சித்தத்தை சிவத்தின்பால் நிலைநிறுத்தினால் இந்த நிலத்தில் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டாம். நீங்கள் முன்னேறுவீர்கள். எங்கே? விண்ணுலகத்திற்கு முன்னேறுவீர்கள். அதற்கு ஒப்பில்லாத இந்த அருள் தமிழ் மாலைகளை பாடி இறைவனுக்கு சாத்துங்கள் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. இந்த திருப்பாடலோடு இன்றைய பதிகத்தை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.